இந்த வீடியோல சிபிஎஸ்இ கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் எக்ஸசைஸ் 16 கொஸ்டின்ல இருந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்க கொஸ்டின்ஸோட எல்லா ஆன்சர்ஸும் நம்ம சேனல் அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 16th கொஸ்டின்ல ஃபைண்ட் ஜிபின்னு கேட்டிருக்காங்க. ஃபார் விச் சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் இஸ் -4 அப்படின்னா S2 is equal to -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அண்ட் ஃபிஃப்த் டேர்ம் இஸ் 4 times the third term அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது A5 ஓட வேல்யூ வந்து எப்படி இருந்ததுன்னா 4 times third term இருந்தது. அப்போ 4 timesனா மல்டிபிகேஷன் அர்த்தம். 4 times A3 இருந்தது அப்படின்னு கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ண ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போறோம். an அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜிபில a into r power n minus 1 இதான் உங்களோட மீனிங் பேசிக்கா. ஸோ a into r power n minus 1ல இப்போ a5 வேணும்னா a into r power 5 minus 1 நம்ம எழுதுவோம். ஸோ இதை நம்ம 4ன்னு எழுதிக்கலாம். ஆக்சுவலா 5 minus 1 இது an மாதிரி இருக்கு. an ஃபார்முலா 4 times a3ன்றத வந்து a into r power 3 minus 1 அப்படின்னு எழுதிக்க முடியும் நம்மளால. ஸோ இது a r power 4 இங்க வந்து 4 times a r squared. ஸோ நம்ம a வேல்யூவும் r வேல்யூவும் ஃபைண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நமக்கு ஜிபி வேணும். மல்டிபிள் இருக்க ஏஆர் ஸ்கொயர்டை இந்த பக்கம் எடுத்துருவாங்க டிவிஷனுக்கு. அப்போ ஏஆர் பவர் 4 by ஏஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. ஏவும் கேன்சல் ஆகிடும். ஆர் பவர் 4 ஆர் ஸ்கொயர்ட். ஸோ இந்த மாதிரி டிவிஷனில் இருந்ததுன்னா பவர் வந்து சப்ட்ராக்ட் ஆகும். அப்போ 4 minus 2ன்னு எழுதிக்கலாம். இங்கே 4ன்னு இருக்கு. 4 வந்து நம்ம 2 ஸ்கொயர்னு கூட எழுதிக்க முடியும். அப்போ ஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 2 ஸ்கொயர்னு கிடைக்குது. பவர்ஸ் ஆர் ஈக்குவல்னா பேசஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஆரோட வேல்யூ டெஃபினட்டாக 2 தான். ஸோ ஆர் 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டின்ல சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் -4ன்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா. சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் டூ டேர்ம்ஸ் தான் S2. அதாவது இப்போ ஒரு ஜிபி எடுக்கணும் அப்படின்னா ஜிபியோட ஃபர்ஸ்ட் டேர்ம் a, அடுத்த டேர்ம் ஏஆர், அடுத்த டேர்ம் ஏஆர் ஸ்கொயர்ட் அண்ட் ஸோ ஆன். இதில் S2னா ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மோட அடிஷன் அர்த்தம். அது a பிளஸ் ஏஆர் ஆட் பண்ணால் -4 வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் ஆரோட வேல்யூ நம்ம 2 நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்போ a பிளஸ் a into 2 அப்போ 2aன்னு எழுதிக்கலாம் ஈக்குவல் டு -4. இது 1a இது 2a ஆட் பண்ணால் 3a is equal to -4ன்னு கிடைக்குது. அப்போ a is equal to -4 divided by 3. -4/3ன்றதான் உங்களோட ஏயோட வேல்யூ. கொஸ்டின்ல ஃபைண்ட் த ஜிபி தான் உங்களோட கொஸ்டின். டிட்டர்மைன் த ஜிபி, ஃபைண்ட் த ஜிபி என்ன கேட்டாலும் ஜெனரல் ஃபார்ம் எழுதணும். ஏஆர் ஸ்கொயர்ட் அண்ட் சோவான்றதான் நம்மளோட ஜிபி. இதில் ஏக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க வேல்யூ -4/3 கமா ஏஆர் அப்படின்னா -4/3 கூட ஒரு 2வை மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அடுத்து -4/3 கூட ஒரு 2 ஸ்கொயர்டை மல்டிபிள் பண்ணணும். a into r ஸ்கொயர்ட் அண்ட் ஸோ 1 மூணு டேர்ம் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். -4/3 கமா இங்கே வந்து 4 2s are 8/3 கமா இது வந்து 2 ஸ்கொயர் பண்ணால் 4 வரும். 4 4s are 16/3 அண்ட் ஸோ 1 அப்படின்னு எழுதிடலாம். இதான் உங்களுக்கு கேட்டிருக்க ஜிபியோட வேல்யூ. 17th கொஸ்டின் பார்க்கலாம். இஃப் 4th 10th 16th term of an GP are x y z respectively. அதாவது 4th term xன்னு எடுத்துக்கணும், 10th term y, 16th term z இருந்ததுன்னா x y zட்டும் ஜிபியில் இருக்கும்னு ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூவை கண்டுபிடிச்சு அதுவும் ஒரு ஜிபின்னு ப்ரூவ் பண்ணும் அப்படின்றதான் உங்களோட கொஸ்டின். ஜென்ரலாகவே ஜிபியோட ஏஎன் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா a into r power n minus 1. இங்கே கொஸ்டினில் 4th டேர்மோட வேல்யூ எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பேசிக்காக நம்ம 4th டேர்ம் எப்படி எழுதுவோம்? a into r power 4 minus 1 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது a r power 3 அப்படின்னு சொல்லுவோம். இதை தான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 10th டேர்ம் வந்து ஒய்ன்னு எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. a10 அப்படின்னா a into r power 10 minus 1ன்னு அர்த்தம். அப்போ a r power 9 அப்படின்றது ஒய் கொஸ்டினில். a power 16 அப்படின்றது a r power 16 minus 1. அப்போ a r power 15 அப்படின்றது தான் நம்மளோட இசட்டோட வேல்யூ. இது மூணு தான் உங்களோட கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து ஒரு ஜிபியில் தான் இருக்குன்றது எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ஜிபியில் இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம்னா இஃப் எக்ஸ் கமா ஒய் எக்ஸ் ஒய் இசட்ன்னு ஜிபியாக இருக்கணும்னா பேசிக் கண்டிஷன் என்ன தெரியுமா? இவங்க ரெண்டு பேரோட ரேஷியோவும் ஒரே மாதிரி இருக்கணும். ரேஷியோன்னா என்னன்னு கேளுங்க. ரெண்டாவது டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணால் காமன் ரேஷியோ கிடைக்கும். அதே மாதிரி தேர்ட் டேர்ம்லேருந்து செகண்ட் டேர்மை டிவைட் பண்ணாலும் அதே வேல்யூ கிடைச்சா தான் அவங்க வந்து ஜிபி. இசட் பை ஒய்யும் ஒரே மாதிரி இருக்கணும். ரெண்டாவது டேர்மை முதல் டேர்மால் டிவைட் பண்ண வர்ற வேல்யூவும் மூணாவது டேர்மை செகண்ட் டேர்மால் டிவைட் பண்ண வேல்யூவும் ஒரே மாதிரி இருந்தால் தான் அது ஜிபின்னு சொல்லவே முடியும் நம்ம. அப்போ ஒய் இங்கே டிவைடில் இருக்காது, அங்கே போனால் மல்டிபிள் ஆகிடும். அப்போ ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு இங்கே டிவைடில் இருக்க எக்ஸ் அங்கே போச்சுன்னா மல்டிபிள் ஆகும் எக்ஸ் இசட். அப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூ எக்ஸ் இன்ட்டு இசட்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் தான் அவங்கள நம்ம என்னன்னு சொல்ல முடியும்? அவங்க வந்து ஜிபியில் இருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்க போகிறோம் நம்ம.
ஸோ ஒய் ஸ்கொயர்டோட வேல்யூ வந்து எக்ஸ் இசட்டான்னு செக் பண்ண போகிறோம். ஒய் ஸ்கொயர்ட் அப்படின்றது ஒய்யோட வேல்யூ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்ட்டு ஆர் பவர் 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதோட ஒய் ஸ்கொயர்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ஆர் பவர் 9 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் வந்து இந்த ஏக்கும் இருக்குது, இந்த ஆருக்கும் இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் மல்டிபிள் பை ஆர் பவர் 9 த ஹோல் ஸ்கொயர்னு வரும். அப்போ ஏ ஸ்கொயர் மல்டிபிள் பை ஆர் பவர் 18, இதுதான் யாரோட வேல்யூ, ஒய் ஸ்கொயரோட வேல்யூ. இப்போ எக்ஸ் இசட்டை கண்டுபிடிக்கலாம், அதுக்கும் இதே வேல்யூ வருதான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் இன்ட்டு இசட் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன இருக்குது, ஏ ஆர் கியூப். அப்போ ஏ ஆர் கியூப் மல்டிபிள் பை இசட்டோட வேல்யூ கொஸ்டினில் ஏ ஆர் பவர் 15. அப்போ ஏ ஆர் பவர் 15 அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிபிள் பண்ண போகிறோம். இது ஒரு ஏ பவர் 1, இது ஒரு ஏ பவர் 1. மல்டிபிள் பண்ணும்போது ஏ பவர் 1 + 1 ஆகும். ஆர் பவர் 3, இது ஆர் பவர் 15. ஸோ மல்டிபிள் இருந்தால் பவர் ஆட் ஆகும். பேசஸ் ஆர் ஈக்குவல்னா பவர் வந்து ஆட் ஆகிடும். இங்கே 3 இருக்குது, இங்கே 15 இருக்குது. அப்போ இது 3 + 15. அப்போ ஏ 1 + 1 வந்து ஏ ஸ்கொயர்டு, இது ஆர் பவர் 18 அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒய் ஸ்கொயரோட வேல்யூவும் எக்ஸ் அண்ட் இசட்டோட வேல்யூவும் மல்டிபிள் பண்ணும்போது ஒரே மாதிரி கிடச்சிருக்கு. அப்போ நம்ம சொல்லிடலாம், which implies y squared equal to x into z இருக்கிறதுனால டெஃபினட்டாக எக்ஸ் ஒய் இசட் ஆர் இன் ஜிபி அப்படின்னு சொல்லிடலாம். அதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுதான் ஜிபியோட கண்டிஷன். இது நமக்கு இங்கே கரெக்டாக கிடச்சிருச்சு. அப்போ அவங்க கொடுத்துருக்க டேர்ம் வந்து சாட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லலாம். இந்த கொஸ்டின் பாருங்க, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஃபைண்ட் த சம் டு n டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்ஸ். சம்னா அடிஷன் அப்படின்னு அர்த்தம். எத்தனை டேர்ம்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணால் n டேர்ம்ஸ் ஆட் பண்ணணும். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா 8 + 88 + ஸோ இந்த மாதிரி ஒரே மாதிரியான நம்பர் ரெப்பிட்டேஷனில் இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று, இதை ஏபியாவோ இல்லை ஜிபியாவோ நம்ம கன்வெர்ட் பண்ணோம். அதுக்காக இதுலேருந்து 8 முதல்ல காமனாக வெளில எடுத்துக்கோங்க. எந்த நம்பர் கொடுத்தாலும் 8 வெளில எடுங்க. இல்லை எந்த நம்பர் கொடுத்தாலும் அந்த நம்பர் வெளில எடுத்துருங்க. இப்போ 777 777 7 வெளில எடுங்க. அப்படி எடுத்துட்டோன்னா இது 1 ஆகிடும், இது 11, இது 111 அண்ட் ஸோ ஒன். இந்த மாதிரி டேர்ம்ஸ் கிடச்சிரும். ஸோ 1 11 111 இவங்க கூட ஏபியும் கிடையாது, ஜிபியும் கிடையாது. ஏன்னா டிஃப்ரென்ஸும் ஒரே மாதிரி இல்லை, ரேஷியோஸும் ஒரே மாதிரி இல்லை. எல்லா கொஸ்டின்லையும் இந்த பேட்டர்னில் வர்ற கொஸ்டினை மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 9 பண்ணுங்க. மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9, மல்டிபிள் அண்ட் டிவைடட் பை 9 பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா 8/9 டிவைட் பண்ணுற 9 வெளியிலே வச்சுட்டு மல்டிபிள் பண்ணுற 9 உள்ளே கொண்டு போங்க. அப்போ உள்ளே இருக்க எல்லாமே 9ல் மல்டிபிள் ஆகிடும். அப்போ இது 9, இது 99, இது 999 அண்ட் ஸோ ஒன் அப்படின்னு கிடச்சிரும். இதில் வந்து n டேர்ம்ஸ் நம்ம கிட்டே இருக்குது. ஸோ எதுக்காக 9ல் கன்வெர்ட் பண்ணுறோம்னா 9ல் இருந்து நமக்கு ஏபிஜிபி கன்வர்ஷன் வந்து ஈஸி. 8/9 அப்படியே வச்சுட்டு இப்போ இந்த 9ன்றதை வந்து 10 - 1ன்னு எழுதலாம். 99னா 100 - 1ன்னு எழுதலாம். 999ன்றதை வந்து நம்ம 1000 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம் அண்ட் ஸோ ஒன். இப்படி எழுதியாச்சு. ஸோ இதில் ஒரு நம்பர் வந்து இப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகிட்டே வந்திருக்கு. இதில் மொத்தம் n டேர்ம்ஸ் இருந்துச்சுன்னா இதில் 10 100 1000 அதுவும் n டேர்ம்ஸ் இருக்கும். -1 -1ம் கண்டிப்பாக எத்தனை டைம்ஸ் வந்திருக்கும், n டைம்ஸ் வந்திருக்கும். இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினில் கண்டுபிடிச்ச டேர்ம்ல இருந்து இந்த 10, இந்த +100 +1000 இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அண்ட் ஸோ ஒன். -1 -1 -1 அப்படின்றது இப்படி தனியாக எடுத்துக்கலாம். இதில் வந்து எத்தனை டேர்ம்ஸ் எத்தனை டைம்ஸ் வரும்னா இது வந்து கண்டிப்பாக n டைம்ஸ் வரும். ஏன்னா n நம்பர்ஸ் தான் இப்படி ஸ்ப்ளிட் அப் ஆச்சு. -1 -1 -1 அப்படின்னு n டைம்ஸ் ஆட் பண்ணால் ஆன்சர் கண்டிப்பாக -n கிடைக்கும். ஏன்னா 1 + 1 + 1 5 டைம்ஸ் ஆட் பண்ணால் 5 தானே வருது. அப்போ n டைம்ஸ் ஆட் பண்ணால் n தான் வரும். அப்போ இது n நம்ம எழுதிக்கலாம். இவங்களை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். இது 10 100 1000 அப்படின்னு இருக்குல்ல. இப்போ 10 + 100 + 1000 + அண்ட் ஸோ ஒன் அப்படின்னு இருக்கு நம்ம கிட்ட கொஸ்டின். இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 10ன்னு எடுத்துக்கலாம். ரேஷியோன்னு கண்டுபிடிக்கும் போது செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட் டேர்மால் டிவைட் பண்ணி பார்க்குறோம், 10 வருது. அப்போ இது 10ல் மல்டிப்ளை இருக்குது, திருப்பி இது 10ல் மல்டிப்ளை இருக்குது, அடுத்த டேர்ம் 10ல் தான் மல்டிப்ளை ஆக போகுது. அப்போ இது வந்து ஒரு ஜிபி ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரஷனில் என்னோட 10ன்றது வந்து 1 விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ இதுதான் ஜிபியோட பேசிக் 3 ஃபார்முலா. ரேஷியோ வந்து 1 விட சின்னதாக இருந்தால் எஸ்எனுக்கு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும். 1 விட பெருசாக இருந்தால் இதை அப்ளை பண்ணும். r = 1 இருந்தால் இதை அப்ளை பண்ணும். இதில் நம்மளோட ஆரோட வேல்யூ வந்து 1 விட பெரிய நம்பராக இருக்குது. ஸோ r வந்து greater than 1. அப்போ இந்த ஃபார்முலா தான் நம்ம அப்ளை பண்ணோம். இதை நம்ம எஸ்எனுக்கு பதிலாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ SN = A × r⁻n - 1/r - 1 இதான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஸ்டினில் இந்த 8/9 வந்து அப்படியே இருக்குது, அப்படியே வச்சுக்கோங்க 8/9. ஸோ இது வந்து ஒரு ஜிபி. இதில் வந்து நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணி இதோட சம்மை எழுத போகிறோம். இதுதான் ஃபார்முலா. ஏக்கு பதிலாக கொஸ்டினில் 10 இருக்குது. 10 × r⁻n, r வந்து 10 தான் கிடச்சிது. அப்போ 10⁻n - 1/10 - 1 அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த -1 -1 -1 n டைம்ஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணால் -nன்னு கிடைக்கும். அப்போ -n போட்டாச்சு. ஸோ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது வந்து 8/9 உள்ள 10
10 power n minus 1 அப்படியே இருக்கு. கீழே வந்து 10 minus 1 9 ஆயிருக்கும். இங்க n இருக்கு. இந்த 8/9 உள்ள எடுத்துட்டு போயிட்டோம் அப்படின்னா 8 10s are 80, 9 9s are 81. இந்த 10 power n நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியாது. அது அப்படியே தான் இருக்கும். இந்த 8/9 இந்த n கூட மல்டிபிள் பண்ணும்போது 8/9n அப்படின்னு கிடைக்கும். இதுதான் நம்மளோட சம்மோட கரெக்டான ஆன்சர். Question number 19 பாருங்க. Find the sum of the product of the corresponding terms of the sequence this and this அப்படின்னு கொடுத்திருக்காங்க. correspondingனா என்னன்னா இங்க first term இங்க first term அப்படின்னு அர்த்தம். ப்ராடக்ட் பண்ணனும். 2 and 128, 4 and 32 இவங்களை ப்ராடக்ட் பண்ணி ஃபைனலா அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, சம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதை டைரக்டா இப்படி பண்ணிடலாம். ஸோ கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸோட ப்ராடக்ட் அப்போ 2 multiple by 128 plus 4 multiple by 32 plus இங்கே நெக்ஸ்ட் நம்பர் 8 இருக்கு. ஸோ 8 multiple by 8 plus 16 multiple by 2 plus 32 multiple by 1/2. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி வேல்யூ தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து பேசிக்கே இதை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருக்கிட்டையும் என்ன டேர்ம்ஸ் காமனாக இருக்குன்னு பாருங்க. இதோட 16 அப்படின்ற நம்பர் இந்த எல்லா நம்பர்ஸ்குள்ளேயும் இருக்கேன். அதை 16 செலக்ட் பண்ணீங்கன்னா இருக்கிறதுல சின்ன நம்பர் வந்து இதுதான். இதை வந்து கேன்சல் பண்ணும்போது இங்கே 16 கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நான் 16 காமனாக வெளியில் எடுத்துறேன். இப்போ 16 நம்ம வெளில எடுத்துட்டோம்னா இங்கே உள்ளே இருக்கிற டேர்ம் பாருங்க. இதில் ஆக்சுவலாக 2 × 128 இருக்கு. இதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு 256 கிடைச்சிருக்கும். 256ல் 16 வெளில எடுத்துட்டா ரிமைனிங் 16 தான். 16 ப்ளஸ் இங்கே இந்த 32 இருக்குல்ல, அதுலேருந்து 16 வெளியே போச்சுன்னா மிச்சம் 2 இருந்திருக்கும். அப்போ 4 2s are 8ன்னு எழுதிக்கலாம். இதில் வந்து இது வந்து ஒரு 4 2s are பிரிச்சுட்டு 8ம் 2ம் 16 வெளில போயிருக்கும். அப்போ ரிமைனிங் ஒரு 4 மட்டும் இருக்கும் அப்படின்னு யோசிங்க. இங்கே 16 வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு 2 மட்டும் இருக்கும். இங்கே 16 வெளியே போயிடுச்சுன்னா பேலன்ஸ் ஒரு 1 மட்டும் இருக்கும். இப்படி எழுதிக்கோங்க. ஸோ 16 மல்டிபிள் பை இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணால் 31 கிடைக்குது. 16ம் 31 மல்டிபிள் பண்ணால் 496 கிடைக்குது. அதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது அப்படியே மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் த ப்ராடக்ட் ஆஃப் த கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ் அண்ட் திஸ் சீக்வன்ஸ் ஃபார்ம் அ ஜிபி, ஃபைண்ட் த காமன் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட் ஆஃப் அப்படின்னா மல்டிபிளிகேஷன் பண்ணணும். யாரை மல்டிபிள் பண்ணால் கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸ் ஆஃப் இந்த சீக்வன்ஸ்க்கும் இந்த சீக்வன்ஸ்க்கும், அதாவது கரஸ்பாண்டிங்னா இங்கே இருக்கிற முதல் நம்பரும் இங்கே இருக்க முதல் நம்பரும் மல்டிபிள் பண்ணும். அடுத்த ரெண்டாவது நம்பரும் மல்டிபிள் பண்ணும். அப்படியே மல்டிபிள் பண்ணி ஃபார்ம் பண்ணால் ஒரு புது சீக்வன்ஸ் வரும்ல, அந்த சீக்வன்ஸ் ஒரு ஜிபி தான் ஃபார்ம் பண்ணுதான்றத கண்டுபிடிங்க. அப்போ அதோட காமன் ரேஷியோவும் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல்ல அதோட ப்ராடக்ட் எடுத்து எழுதிடலாம். இங்கே முதல் டேர்ம் வந்து ஏ, அங்கே முதல் டேர்ம் வந்து கேபிட்டல் ஏ. இங்கே ரெண்டாவது டேர்ம் வந்து ஏஆர், அங்கே ரெண்டாவது டேர்ம் வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஆர். இங்கே மூணாவது டேர்ம் ஏஆர் ஸ்கொயர்ட், அங்கே கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் அண்ட் சோ ஆன் அப்படின்னு இருக்கு. ஸோ இதான் நம்மளுக்கு கிடைச்சிருக்க ப்ராடக்டோட வேல்யூ. இவங்க ஏதோ ஜிபி தான் ஃபார்ம் பண்ணுதான்னு கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்களே. ஜிபியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். அதாவது A2-வை A1ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி A3-யை A2ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஒரே ஆன்சர் வந்தால் சேமாக வர்றதா அர்த்தம். இப்போ A2 வந்து இந்த டேர்ம், அதாவது AR அப்படின்றது டிவைடட் பை A1 வந்து AA. ஸோ இந்த ஏக்கு இந்த ஏவும் இந்த ஏக்கு இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ R அப்படின்னு கிடைக்குது. திருப்பி இன்னொரு ரேஷியோ கண்டுபிடிக்கணும். A3/A2 ரெண்டும் சேமாக வந்தால் தான் அது ஜிபியை ஃபார்ம் பண்ணுறதாவே அர்த்தம். A3யோட வேல்யூ AR ஸ்கொயர்ட் கேபிட்டல் AR ஸ்கொயர்ட் அப்படின்னு இருக்கு. A2ன்றது ரெண்டாவது டேர்ம் AR அப்படின்னு இருக்கு. ஸோ AA கேன்சல் ஆகிடும். இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். R²/R அப்படின்னா R² ஒரு R கட் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் ஒரு R இருக்கும். R² ஒரு Rம் இருக்கு. எப்போவுமே வந்து டினாமினேட்டரில் டேர்ம்ஸ் இருந்தால் பவர் சப்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ இதுவும் கேபிட்டல் ஆர், R/1ன்னா R தான் வரும். அப்போ இங்கேயும் ரேஷியோ ஒரே மாதிரி வருது பாருங்க. ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், இட் ஃபார்ம்ஸ் ஏ ஜிபி அப்படின்னு சொல்லிடலாம். ஜிபியை கண்டுபிடிச்சிட்டு ஆல்சோ ஃபைண்ட் த காமன் ரேஷியோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோன்றது ரெண்டு பக்கமும் நமக்கு கிடைச்ச ஒரே மாதிரியான கிடைச்ச டேர்மை தான் காமன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. காமன் ரேஷியோ வந்து R அப்படின்னு கிடைச்சிருக்கலாம். அதுதான் நம்மளோட காமன் ரேஷியோ. இது நீங்கள் ஸ்மால் ஆர் அப்படின்னு எழுத தேவையில்லை. நான் இங்கே ஆல்ரெடி ஒரு R யூஸ் பண்ணியிருக்கிறதுனால காமன் ரேஷியோ ஈக்குவல்ட்டுன்னு போட்டு R அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.